ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் அவங்க டேவில் எம்சி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டர்ஸ் எம்சி பார்ட் 3. ஸோ நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. போன வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபார்மர் வந்து செஞ்சுருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா +100 வந்து ஹெல்த் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் 100லேருந்து 206 வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதை வந்து ரீஃபார் பண்ணிவிட்டு அடுத்தது கிளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாடை வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா தேவையில்லாத இருக்க அந்த செஸ்ட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து நான் செல்லில் போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதான் என்னோட ஃபஸ்ட் இதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் செல் பண்ணிடலாம். அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் மணி கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஆர்மரை வந்து ரீஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து செல்லில் போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து காபிள் ஸ்டோன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மினியன் வந்து ஆஃப்லைனில் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு. அப்புறம் மினியன் ஆட்டோ ஸ்மெல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி வந்து அன்லாக் ஆகிருக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வந்து மார்க்கெட் பிளேஸுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து நான் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து செல் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தேவையில்லாத பொருளெல்லாம் வந்து செல் பண்ணிவிட்டேன். இப்போ மொத்தமாக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1818 ரூபா இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரீஃபோர்க் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் பிளாக் ஸ்மித் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்மரை வந்து கழட்டி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபோர்க் பண்ண முடியும். ஆர்மரை கழட்டி வச்சுட்டு அவனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரீஃபோர்க்கு வந்து கொடுங்க. நான் தெரியாமல் ஷாப் கொடுத்துட்டேன். ரீஃபோர்க் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபோர்க் பண்ணணுமோ அது வந்து காமிக்கும். ஸோ ஃபோர்க் ஐட்டம்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட காயின்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கான தேவையான ஃபோர்க்கை வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ மறுபடியும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நிறையா காயின்ஸ் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு ஒரு நல்ல ஃபோர்க் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டுக்கு தான். ஸோ அந்த லெகிங்ஸ்க்கு மட்டும் நல்ல ஃபோர்க் வந்து பண்ணலான்னு பார்க்கும்போது தான் காயின்ஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ரீஃபோர்க் பண்ணலாம். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேங்க்குக்கு வந்து என்னோட மணியெல்லாம் வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம எங்கேயோ டெட் ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஹார்வெஸ்ட் ஹெவனுக்கு வந்து நான் வீட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் வீட்டே வந்து அன்லாக் ஆகுது. ஸோ இதில் இருக்க ரெசிபி எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபார்மிங் லெவல் எல்லாமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. வீட்டை நான் வந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து செல் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆர்மரை வந்து ரீஃபோர்க் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் இதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். அப்புறம் நான் வீட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் லெவல் 5 வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் லெவல் 6மே வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காயின்ஸ் கிடச்சிருந்தது, ரிவார்ட்ஸ் எல்லாமே. அப்புறம் வீட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபார்மிங் டாலிஸ்மேன் வந்து ரெசிபி வந்து அன்லாக் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வீட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் லெவல் 6லேருந்து லெவல் 7 வந்து நான் போயிட்டேன். ஸோ வீட் கலெக்ட் பண்ணி முடிச்சோடனே இன்வென்ட்ரி வந்து ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஷாப்பில் செல் பண்ணணும். ஸோ வாங்க ஷாப்புக்கு போயிட்டு செல் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் என்னோடய வீட்டையும் சிடி நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா 8207 காயின்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபோர்க் பண்ணுற இடத்துக்கு வந்து நான் என்னென்னலாம் ரீஃபோர்க் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபோர்க் பண்ணிடுறேன். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக தான் கிடச்சிட்டு இருந்தது. அப்புறம் ஃபுல் செட் ஆர்மரை ரீஃபோர்க் பண்ணி முடிச்சேன்னா என்னோடய ஆர்மரை வந்து நான் வியர் பண்ணிட்டேன். வியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த் வந்து 231 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்த்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் நான் மறுபடியும் பேங்க்குக்கு போயிட்டு என்னோடய அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஹார்வெஸ்ட் ஹெவனுக்கு வந்து கொஞ்சம் மெலன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து மினியன் செய்யறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் கிராஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து நான் மினியன்ஸ் மூலிமா வந்து நான் கலெக்ட் பண்ணிப்பேன். அப்புறம் மெலன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெலன் மினியனோட ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அன்லாக் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நேரம் இல்லை மெலன் கிளப்பிட்டு இருந்ததில் என்னோடய ஃபார்மிங் லெவல் 7லேருந்து 8க்கு வந்துருச்சு. ஸோ இதில் +2 ஹெல்த்தும் அது இல்லாமல் கொஞ்சம் காயின்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ அப்புறம் கடைசியாக மெலன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய இன்வென்ட்ரி வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து என்னோடய ஐலாண்டுக்கு போயிடலாம். ஐலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய மெலன்ஸ் எல்லாத்தையுமே நான் தூக்கிட்டு வந்து செஸ்ட்டில் போட்டேன். அப்புறம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து செஸ்ட்டில் போட்டேன். அப்புறம் இருக்கிற வுட்டை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டையும் வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ திங்ஸ் எல்லாமே அதில் வந்து போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ தேவையில்லாமல் கொஞ்சம் அதிகமாக தான் கிராஃப்ட் பண்ணிட்டேன். 32 கிராஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இருக்கிற மெலன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நான் மினியன்ஸ்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 மினியன்ஸ் கிட்ட வந்து என்கிட்ட இருந்தது. இருக்கிற மெலன்ஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் மினியன்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இடம் தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளேஸ்லாம் கொஞ்சம் வந்து பில்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ப்ளேஸ்லாம் கொஞ்சம் பில்டு பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மினியன்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அப்புறம் மொத்தமாக என்னால் 5 மினியன்ஸ் கிட்ட தான் வந்து ப்ளேஸ் பண்ண முடியுது. மெலன் 4 அதுக்கப்புறம் காபிள் ஸ்டோன் இன்பில்ட்டாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஐலாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் இப்போதைக்கு லிமிட் இருக்குது. நான் அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அன்லாக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மினியன்ஸ்லாம் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். அப்புறம் அந்த மினியன்ஸ் வந்து எரர்லாம் காமிச்சிது. என்னன்னா அந்த மினியன்ஸ் வந்து டேட் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேட் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டையும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் மினியான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் எரர்லாம் காமிச்சிது. நான் அதெல்லாம் சரி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இது வரைக்கும் போதும். அப்புறமா நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன். என்னன்னா கிளவர் ஸ்வாடை வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெசிபி வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு நமக்கு கோல்டு வந்து கலெக்ட் பண்ணணும். அந்த கோல்டோட 100 கோல்டு கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளவர்ன்ற அந்த ஸ்வாடோட ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நான் கோல்டு ஃபீல்டுக்கு வந்து வந்திருந்தேன் கோல்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸ்கெலிட்டன்ஸ் க்ரீப்பர் எல்லாமே இருந்தது. கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக தான் இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மைனிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. லெவல் 2லேருந்து லெவல் 3க்கு வந்து போயிருந்தது. இதனால என்ன கிடைக்கும்னா என்னோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஒவ்வொரு லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து ஒவ்வொரு சில பவர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மாபோட டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும், டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் கொஞ்ச நேரம் நான் கோல்டு கலெக்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கோல்டு மினியனோட ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. இந்த மினியனை கிராஃப்ட் பண்ணி நம்ம ஐலாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சர் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் மைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் லெவலுமே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. லெவல் 3லேருந்து லெவல் 4. ஸோ அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸும் கொஞ்சம் வந்து கிடச்சிது. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிபி வந்து அன்லாக் ஆகிடுச்சு, கிளவரோட ரெசிபி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐலாண்டுக்கு போயிட்டு அந்த இதை வந்து கிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் அந்த கிளவர் ஸ்வாட் கலெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு தேவைப்பட்டது. அந்த ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்வென்ட்ரிலே இருந்தது. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளவர் ஸ்வாடையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்வாடுக்கு என்ன ஸ்பெஷல் பவர் அப்படின்னா, உங்க முன்னாடி ஏதோ ஒரு மாப் இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்கள் ஹிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க 3 பிளாக்ல ஒரு மாப் இருந்ததுன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவரோட எபிலிட்டி. ஸோ ஒவ்வொரு ஸ்வாடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பவர் இருக்கும். நான் ஃபியூச்சரில் ஒவ்வொரு இதுவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அப்புறம் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீஃபர் பண்ணுற இடத்துக்கு வந்து நான் ரீஃபர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 காயின்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட காஸ்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் டீப் கேவன்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிக்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான்.